ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிம்பிள் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து சாரீ ஒர்க் சாரீ, லைட்டு ஸ்கை ப்ளூ கலரு. கஸ்டமர் வந்து நெக்கில் சிம்பிளாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாமே சில்வர் கலரில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒர்க் பண்ணும்போது என்னால் வீடியோ பண்ண முடியல. டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு, சில்வர் ஜரியில் சுகர் பீடு ஒரு லைனு, 4mm பீடு ரவுண்ட் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு அகெயின் சுகர் பீடு ஒரு லைனு பேசிக் முடிச்சுட்டு, இதுக்கு பக்கத்தில் ஆஃப் டியூப் பீடு, சல்லி பீடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீடை ஜிக்ஸாக் மாதிரி கிராஸாக வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் சுகர் பீடில் ஒரு லைனு, செயின் ஸ்டிச் ஒரு லைன் போட்டு நார்மலாக பேக்கை முடிச்சாச்சு. புட்டாஸுக்கு 4mm பீடும் சுகர் பீடும் புட்டாஸ் பண்ணியாச்சு. இதுதான் பேக் நெக்கு. அவங்க இது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட ஒர்க்கை நிறுத்தியாச்சு. இப்போ சேமு இதே பேட்டர்னு ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம இது வந்து சாரியோட ப்ளவுஸ் பீட்டு இதிலே ஒர்க் பண்ணிட்டோம். ஸ்லீவுக்கு நெட் கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கோம். இப்போது ஃப்ரண்ட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லீவில் என்ன ஒர்க் போட்டிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் நெக்கு. பேக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருந்தனோ சேமு. சாரியில் ஒரு மோட்டிவ் கொடுத்துருக்காங்க, ஒரு டிசைனு. இப்போது இந்த டிசைனை தான் ஸ்லீவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனை தான் நம்ம ஸ்லீவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் ஸ்லீவுக்கு ட்ரேசிங் ஷீட்டில் வரைஞ்சிட்டு ட்ரேஸ் பண்ணிட்டேன். அந்த டிசைனை ஜெல் பென் வச்சு வரைஞ்சிட்டு லைன்ஸுக்கும் வரைஞ்சிட்டு நார்மல் நீடில் ஹோல்ஸ் போடுறதுக்கு சைஸ் வந்து 10 அந்த நீடில் எடுத்து தான் ஹோல்ஸ் பண்ணுவோம். அதில் ஹோல்ஸ் போட்டு ட்ரேசிங் பவுட்ரு கெரோசின் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி, நான் அந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மெத்தட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இந்த மோட்டிவ் தான் இப்போது இதை ஸ்லீவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே நெட் கிளாத்து. நான் வந்து ஆரி பாக்ஸ் ஸ்டாண்டில் தான் போட்டிருக்கேன் அந்த டிசைனை. நல்ல ஒரு லைட் ஸ்கை ப்ளூவு. நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். சேம் தான். பேக் நெக்லேயும் ஃப்ரண்ட் நெக்லேயும் என்ன ஒர்க் பண்ணியிருக்கணும் அதே தான். டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு, சில்வர் ஜரி வச்சு போட்டிருக்கேன். சுகர் பீடு, 4mm பீடு, அகெயின் சுகர் பீடு, அப்புறம் சல்லி பீடு வச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு பண்ணிவிட்டு சுகர் பீடு. ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸு சாரீலேருந்து அந்த மோட்டிவ் தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். உள்ள ஜர்தோசி, சில்வர் ஜர்தோசியில் லோடு, டபுள் சைடு லோட் போட்டுட்டு அதுக்கு மிடில் சுகர் பீடு, இந்த சுற்றிலையும் சுகர் பீடு. இது வந்து சில்க் த்ரெட்டில் லோட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே பைப்பிங் த்ரெட் இருக்குது. லோடு முடிச்சுட்டு சுகர் பீடு, இந்த லீஃப் ஷேப் இருக்குது பாருங்கள். இதுக்கு ஃபுல்லாகவுமே உள்ள பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, சில்க் த்ரெட் வச்சு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. மேலே வந்து நார்மல் குந்தன் ஸ்டோனு ஸ்டிக் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சு அவுட்லைன் பண்ணியிருக்கேன். கீழவும் இந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு ஒரு சக்கரி, சுகர் பீடு, இது 3mm பீடு, மறுபடியும் சுகர் பீடு. இந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு ஃபுல்லாகவுமே சுகர் பீடு அவுட்லைன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ட்ராப் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு லாக் பண்ணியாச்சு. ஃபுல்லாமே அவுட்லைன் பார்த்திங்கன்னா த்ரெட்டு தான் அவுட்லைன் பண்ணியிருக்கேன். இந்த 2 சைட்லேயும் அங்கே லீஃபில் லோடு இருந்துச்சு. இதுக்குள்ளே லோடு போட்டதுனால இந்த 2 இடத்துக்கும்
சக்கரை ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனுக்கு சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் பண்ணிட்டேன். உள்ளவும் ஒரு லைன் வந்து சில்க் த்ரெட்டில் அவுட்லைனு. இந்த லைன்ஸுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சுகர் பீடு, இடையில 5 mm பீடு வச்சுருக்கேன். இந்த கேப் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன். ஒன்றுத்துக்கும் 1.25 இன்ச்சு கேப்பு. இதுக்கு மிடில் வரா மாதிரி இன்னொரு லைனுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். ஹைட்டு வந்து 11 இன்ச்சு ப்ளவுஸோட அளவு. கீழே பார்ட் வந்து ரவுண்டு வந்து 9. இந்த பக்கம் ஒரு ஸ்லீவும் இந்த பக்கம் ஒரு ஸ்லீவும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது இதுக்கு கீழே கிளாத் அட்டாச் பண்ணவே இல்லை பாருங்கள். நான் சப்போஸ் நமக்கு கிளாத்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னா ஹைட்டு தூக்கி மேலே போட்டுட்டு நம்ம கிளாத்து இழுத்து டைட் பண்ணோன்னா நமக்கு டைட் கிடைக்குது. கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நமக்கு இந்த எட்ஜில் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம கிளாத் அட்டாச் பண்ணால் போதும். இப்போ இந்த பக்கமும் கிளாத் இருக்குது, இந்த பக்கமும் கொஞ்சம் கிளாத் இருக்குது, உள் பக்கமாக தெரியும் உங்களுக்கு. அதனால் நான் இதிலே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் பிடிச்சிருக்கா பாருங்கள். நீங்கள் உங்கள் ஓன் யூஸ்க்கோ இல்லை கஸ்டமருக்கோ ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.